அன்பார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த இனிய நன்னாளின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொள்வது, நமக்கு உரைப்பதும் என்னவென்றால், அவருடைய வேதத்தில் ஆராய்ச்சி செய்வது போல நம்முடைய ஆதாம் யோவாள் அவர்களை உருவாக்கி ஆண்டவர் அவர்களை தோட்டத்தில் உலாவிட்டு அதிலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார். அதன் மூலமாக நோவா தாத்தா காலம் வரைக்கும் அவர்கள் பழுகி பெருகி இந்த மண்ணையும் பதப்படுத்தி மக்களாக அகோர சக்தி படைத்த மக்களாக இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் எல்லாரும் படைத்த இறைவனை மறந்து இவர்களுக்கென்று தோப்பு விக்கிரகங்களையும் தெய்வங்களையும் செய்து கொண்டு வணங்கி வந்த காலங்களிலே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் மனதில் குழப்பங்களோடும் வன்மங்களோடும் வாழ்ந்து வந்த நேரங்களிலே நோவா என்கின்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் நீதியையும் தேவனுக்கு பயந்தவருமாக நீதி செய்கின்ற மனிதனாக அவர் வாழ்ந்தார். அவரை நமது ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு உன் மூலியமாக நான் இந்த மக்களை தண்டிக்க விரும்புகிறேன். ஆகவே இவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். ஒருவருக்கொருவர் இவர்கள் கீழ்ப்படிதலும் இல்லை. ஒருவரை ஒருவர் கொள்ளையிட்டு கொண்டும் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நான் படைத்ததுக்காக வேதனைப்படுகிறேன், விசனப்படுகிறேன். ஆகவே நீ ஒரு காரியம் பண். அந்த காலத்தில் பேழை சொல்லிக்கிறதுக்கு கப்பல், அந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை ஒன்று செய்து அதில் நிறைய அறைகளை வை. காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் பறவைகளும் ஜீவ ஜந்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த கப்பலுக்குள் பேழைக்குள் அடைத்து வை. அதே போல் நீயும் உன் குடும்பமும் மாத்திரம் இந்த பேழைக்குள்ளே போக வேண்டும். 40 நாள் மழை வரப்போகிறது. இந்த மழையிலே நான் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன், உங்களை தவிர மற்றவங்களை எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று சொல்லி, அப்பொழுது நோவா வந்து அவர் பேழையை செய்வதற்காக கொப்பேறு மரத்தை தெரிந்து கொண்டு அதை அவர் செய்யும் பொழுது உறவினர்களும் இனஜனங்களும் பந்துக்களும் வந்து அவர்களை கேலி செய்தார்கள். இவர்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அவனுக்கு எதுக்கே அதெல்லாம் செஞ்சுன்னு சொல்லிட்டு திட்டவும், அவர்களை கேலி பண்ணவும், அவர்களை காரி உமிழவும் செய்தார்கள். ஆனால் அப்பவும் கூட அவர் பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. இப்போதாவது மனம் திரும்புங்கள், என்னோடு வாருங்கள், இந்த கப்பலை செய்யலாம் என்று அழைக்கும்போது ஒருவரும் அவருக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் பேச்சை யாரும் கேட்கல. ஆகவே அவர் செஞ்சார். அதே போல் எல்லா மிருகங்களையும் எல்லா உயிரினங்களையும் பறவைகளையும் உள்ளே அடைத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அருமையான 3 மகன்கள் மருமகள்கள் மனைவியோட பேழைக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் 40 நாள் விடாமழை அடமழை பெய்து கப்பல் நகர ஆரம்பித்தது. அப்பொழுது வந்து, ஐயோ நோவாவே, எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று கதறுகிறார்கள். ஆனால் நோவாவோ தாழ்பால் போட்டு கொண்டதினால் அவருக்கு எதுவுமே கேட்கவில்லை. அதே போல் நாமும் கடவுளுக்கு பயந்தவர்களாக நீதி நியாயங்களுக்கு அஞ்சி உன்னை நம்பி வர உள்ளங்களுக்கு கெடுதல் செய்யாமல் நேர்மையான முறையிலே அவர்களுக்கு நன்மை செய்யவும் பழக வேண்டும். அப்படி உங்களை நம்பி வருகின்றவர்களை நீங்கள் மோசம் போக்காதிருங்கள். மோசம் போக்கினீர்களானால் உங்களை நம்பினவர்களை நீங்கள்
துரோகம் செய்தீர்களானால் நீங்களும் அந்த நோவாத்தாத்து காலத்து மக்களைப் போல நாமும் நமது என்ன விதைக்கிறோமோ அந்த கர்ம வினை, நாம் என்ன செய்கிறோம், நன்மை செய்தால் நன்மை நமக்கு உண்டு, தீமை செய்தால் தீமை நமக்கு உண்டு. அதுபோல தான் நீ என்ன விதைக்கிறையோ அதை நீ திரும்பவும் பெறுவாய், உன் சந்ததியும் பெற்றுக்கொள்ளும். இது பெற்றுக்கொள்ளாதபடி நோவாத்தாத்தாவை எப்படி தேவன் அவர் குடும்பத்தோடு அவரை காப்பாற்றினாரோ, புதிய உலகத்தை அவர் மூலமாக படைத்தாரோ, அதே போல் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சீர்படுத்தி நோவாத்தாத்தாவை போல நீங்களும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த நாளிலே வாழ்ந்து நீங்கள் உங்களுக்கு முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்து பாருங்கள். நீங்களும் அவரை போல உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுகிற பிள்ளைகளாகவும், உங்கள் கிராமங்களை காப்பாற்றுகிற பிள்ளைகளாகவும், உங்கள் சமூகத்தை காப்பாற்றுகிற பிள்ளைகளாகவும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நமக்கு கொடுத்த பாடமானது பிறருக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நினைக்காமல் பிறரோடு நாம் ஒத்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் எவரையும் புண்படுத்தாமல் வாழ்ந்து இந்த நாளை கடந்து போக நமக்கு கடவுள் அருள் புரிவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.